பிசிசிஐ சம்பள பட்டியலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட 5 வீரர்கள். இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் வீரர்களின் செயல்பாடு மற்றும் அவர்களின் விளையாடும் போட்டிகளின் அடிப்படையில் சம்பள ஒப்பந்தங்களை அறிவிக்கிறது. இதில் கிரேடு ஏ, பி, சி ஆகிய அடிப்படையில் சம்பளங்கள் வழங்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான புதிய சம்பள பட்டியலை பிசிசிஐ தற்போது அறிவித்துள்ளது. இதில் சில வீரர்களுக்கு கூடுதல் சம்பளமும், சில வீரர்களுக்கு குறைவான சம்பளமும், சில வீரர்களின் பெயர்களையும் நீக்கியும் உள்ளது. மொத்தமாக 30 ஆண் வீரர்களும் 21 பெண் கிரிக்கெட் வீராங்கனைகளும் இந்த சம்பள பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கடந்த முறை சம்பள பட்டியலில் இருந்த 5 வீரர்கள் இந்த முறை மத்திய ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பையில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் பட்டியலில் இருந்தவர் முகமது ஷமி. ஆனால் அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக சர்வதேச போட்டிகளில் பெரிதாக இடம்பெறவில்லை. கணுக்காலில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரால் பழையபடி பந்து வீச முடியவில்லை. இதுவும் அவர் அணியில் இடம்பெறாததற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் பிசிசிஐயின் மத்திய ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேலும் நீண்ட நாட்களாக இந்திய அணியில் இடம்பெறாத இசான் கிசான் தற்போது T20 உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றுள்ளார். இருப்பினும் அவர் மத்திய ஒப்பந்தத்தில் இடம்பெறவில்லை. இவர்களை தவிர ரஜத் பட்டிடார், சர்ஃப்ராஸ் கான் மற்றும் முகேஷ் குமார் ஆகியோர் கடந்த முறை மத்திய ஒப்பந்தத்தில் இருந்த போதிலும் இந்த முறை நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த முறை A+ பிரிவில் இருந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தற்போது கிரேட் B-க்கு மாற்றப்பட்டுள்ளனர். டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து இவர்கள் ஓய்வு பெற்றுள்ளதால் தற்போது ஒருநாள் போட்டியில் மட்டுமே விளையாடி வருகின்றனர். அனைத்து ஃபார்முகளிலும் இருக்கும் விளையாடும் வீரர்கள் தான் A பிரிவில் சம்பளம் வழங்கப்படும். இவர்கள் ஒரு ஃபார்மேட்டில் மட்டுமே விளையாடுவதால் தற்போது B பிரிவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மறுபுறம் சுப்மன் கில் கிரேட் A பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவருடன் இருந்த குழுவில் பும்ரா மற்றும் ஜடேஜா ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். ஆண்கள் பிரிவில் தமிழகத்தைச் சார்ந்த சாய் சுதர்சன் முதல் முறையாக ஒப்பந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். மகளிர் அணியை பொறுத்தவரை ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா மற்றும் தீப்தி சர்மா ஆகியோர் குரூப் A அந்தஸ்தை தக்க வைத்துள்ளனர். ஜெமிமா ரோட்ரிகஸ் தனது சிறப்பான ஆட்டத்தால் பதவி உயர்வு பெற்றுள்ளார்.